வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தனுஷ் மற்றும் கிருதி சனம் இவங்களோட நடிப்புல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ரொமான்டிக் படமா வெளிவந்திருக்கிற தேரே இஷ்குமே படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ தனுஷ் இந்திய விமானப்படை வீரரா இருக்கிறாரு. அவரு உயர் அதிகாரிகளோட கமாண்ட சரியா கேட்காதனாலையும் அடிக்கடி அவருக்கு கோபம் வரனாலையும் அவரை ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் அனுப்புறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரிய வருது அந்த டாக்டர் ஹீரோவோட பழைய காதலியான கிருதி சனம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நடந்த பழைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பிளாஷ்பேக் மூலமா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட ஹீரோ தனுஷை பத்தி சொல்லணும்னா அவரு பல எமோஷன் காட்சிகள்லயும் சரி, ரொமான்டிக் காட்சிகள்லயும் சரி, முக பாவனைகள் மூலமாகவும் பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பு திறமைய பிரமாதமாவே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. படத்தோட ஹீரோயின் கிருதி சனம பத்தி சொல்லணும்னா அவங்க ஹீரோ கதாபாத்திரத்துக்கு இணையா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸையே திரையில கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் காதல் தோல்வியால எமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த காட்சிகள் அவங்களோட நடிப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். படத்துல பிரகாஷ்ராஜ் சார் தனுஷ் சாருக்கு அப்பா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. ஒரு அப்பா தன்னுடைய மகனோட நல்லதுக்காக எந்த அளவுக்கு போவாரு அப்படின்னு ஆடியன்ஸுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாவே ஏத்து நடிச்சிருக்கிறாரு. அவரு வர காட்சிகள் படத்துல கொஞ்ச நேரமே இருந்தாலும் ஆடியன்ஸ் மனசுல பிரகாஷ்ராஜ் சார் நல்லாவே பதிறாரு. இந்த படத்தோட ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அது AR ரகுமான் சார் தான். ஒரு எமோஷன் மற்றும் ரொமான்டிக் படத்துக்கு தேவையான ஒண்ணு பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் ரகுமான் சார் கச்சிதமாவே இந்த படத்துல பிளேஸ் பண்ணிருக்கிறாரு. அவருடைய பிஜிஎம்ல வர ரொமான்டிக் மற்றும் எமோஷன் காட்சிகள் படத்துல பல இடங்கள்ல பிரதிபலிக்க தான் செய்யுது. ரகுமான் சாரோட இசையில வர பாடல் காட்சிகள் தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல கேட்கறதுக்கும் நல்லாவே இருக்குது. படத்துல பனாரஸ இவங்க சினிமாட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதங்கள் சூப்பரா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசுற காட்சிகள் ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல கண்ணீர் வர வைக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். படத்தோட ரன் டைம் அதிகமா இருக்கிறனாலேயே இந்த படம் இன்னுமா ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல ஆடியன்ஸுக்கு கொடுக்கிற விதமா இந்த படம் சில இடங்கள்ல நம்ம பொறுமைய சோதிக்க தான் செய்யுது. இந்த படத்துல காமெடி காட்சிகளோ மாசான சண்டை காட்சிகளோ எதுவுமே கிடையாது. சோ இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸா நீங்க இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.